என்ன பண்றான் இவன்? ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் காணோம். ஐயோ, ஒரே குழப்பமா இருக்கு. எப்படி சொல்றது, என்ன சொல்றது? கேஷுவலா அப்படியே சொல்லணுமா, இல்ல அதுக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? என்னவ தனியா புலம்பிட்டு இருக்கா? அத கேக்குறதுக்கு தான் மச்சான கூப்பிட்டேன். இன்னும் வரலையே. ஓய் மச்சான், என்ன தனியா என்னமோ புலம்பிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? சொல்றேன்டா. அதுக்கு முன்னாடி உனக்கு என்னாச்சு? நீ வேலை ஏதோ பாத்தியா? தேடிட்டு தான் இருக்கேன். இன்னும் ப்ராப்பரான வேலை கிடைக்கல. வேலை கிடைக்கிற வரைக்கும் அம்மாவும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போவே பிடிக்கல, அதான் சும்மா சுத்திட்டு இருந்தேன். சீக்கிரம் கிடைக்கும்டா. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். இங்க பாரு மச்சான், சீக்கிரம் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணி கொடு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்றேன். ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா கிளிக் ஆகும். என்ன பண்ண போறேன்னு தெரியல, பாப்போம். சரி, அதை விட நீ எதுக்கு ரொம்ப அவசரம், ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்னு என்ன வர சொன்ன? ஆமா மச்சான், நான் பெரிய குழப்பத்துல இருக்கேன்டா. பெரிய குழப்பமா? ஏன், என்னாச்சு? இல்லடா, எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஏய், என்ன சொல்ல வர? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. இப்படி குழப்பமா இருக்குன்னு என்னையும் சேர்த்து குழப்பாத. இல்ல மாப்ள, நேத்து உன்கிட்ட என்ன சொன்னேன்? கிருஷிக்கு இன்னைக்கு பதில் சொல்றேன்னு சொன்னேன்ல. ஆமா. அதுதான்டா, வீட்ல போய் நல்லா யோசிச்சேன். அப்புறம் ஒரு தெளிவான முடிவு கிடைச்சது. சரி, இருந்தாலும் குழப்பமா இருக்குடா. ஏண்டா, என்னடா தெளிவான முடிவு எடுத்துட்டேங்கற, மறுபடியும் குழப்பமா இருக்குங்கற? எனக்கு ஒன்னும் புரியலையே. ஐயோ, சரி இரு, நான் என்ன தெளிவான முடிவு எடுத்தேன்னு உன்கிட்ட சொல்லவா? சொல்லுடா. மச்சான், நீ அதுக்கு என்ன சொல்லுவேன்லாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் உன்கிட்ட இத சொல்லணும்னு தோணுது. மச்சான், என்னது இது? மச்சான் மச்சான், ப்ளீஸ் எதுவும் பேசாத, நானே சொல்லிக்கிறேன். நான் ஏன் இத சொல்றேன், எனக்கு ஏன் உன்னை பிடிச்சிருக்கு, இது எதுவும் எனக்கு தெரியல. ஆனா ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் தோணுது. உன்னோட நான் இருந்தேனா, நான் காலம் முழுக்க சந்தோஷமா இருப்பேன்னு மட்டும் தோணுது. ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன அக்செப்ட் பண்ணிக்கையா? உன் கூட நான் லைஃப் லாங் டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்ன ஏத்துக்கிறியா? என்ன சந்தோஷமா பார்த்துப்பியா? உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. அதை நான் இன்னைக்கு உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். உனக்கு ஓகேனா இந்த பொக்கேவை வாங்கிக்கோ. I love you, 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 I love you. நிறைய டைம்ஸ் I love you. இந்தா வாங்கிக்கோ. நம்மதே, என்னாச்சு? மாப்ள, எப்படி இருந்துச்சு என்னோட ப்ரொபோசல்? நல்லா இருந்துச்சு. மாப்ள, இதே மாதிரி இதே ஃபீலிங்ஸோட நான் கிருஷ் கிட்ட சொன்னா அவன் என்ன ஏத்துப்பான்ல? மச்சான், இவ்வளவு நேரம் நீ கிருஷிக்கு சொல்றதுக்கா என்கிட்ட சொல்லிட்டு இருந்த? ஆமா. டே மாப்ள, நான் எவ்வளவு குழப்பத்துல இருந்தேன் தெரியுமா? எப்படிடா கிருஷ் கிட்ட சொல்றது, என் லவ் எப்படி அவன் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தேன். உன்கிட்ட ரிஹர்சல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்ப எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸே வந்திருக்கு. ஐயோ, உன்கிட்ட ரொம்ப தைரியமா பேசிட்டேன். ஆனா அவன்கிட்ட இவ்ளோ தைரியத்தோட அவன் கண்ணை பார்த்து பேச முடியுமான்னு தான் எனக்கு தெரியல. சரி, எப்படியாவது தைரியத்தை வரவழைச்சு பேசணும். ஓகேடா மச்சான், இதுக்கு தான் உன்னை நான் கூப்பிட்டேன். நீ என் கூட இருந்தாலே போதும், எனக்கு எந்த பயம் எந்த குழப்பம் எதுவுமே வராது. ஓகே மாப்ள, இதே தைரியத்தோட இதே ஃப்ரெஷ்னஸோட கிருஷ் கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். சரி வா போலாம். இல்ல, நீ
நீ போ. டேய் நேத்து நீயும் வரேன்னு சொன்ன. நீ என்ன சொன்ன? ஒரு பொண்ணு ஒரு பையனை ப்ரப்போஸ் பண்றத பார்த்ததே இல்ல, அதனால நான் கண்டிப்பா வருவேன்னு சொன்னேன். இல்ல, அதான் அதான் இப்போ இப்போ பார்த்துட்டேனே, அதனால ஒன்றும் இல்லை. நேற்று வரேன்னு சொன்னேன். எனக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அங்க போகணும். டேய் எனக்கு தெரியாம நீ என்ன வேலை பார்க்க போற? இல்ல, நான் வேலைக்கு கேட்டிருந்தேன்னு சொன்னல, அதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. நான் அங்க போலாம் தான் கிளம்பிட்டு இருந்தேன். நீ அர்ஜென்ட்டா என்ன பார்க்கணும்னு சொன்னதுனால நான் உன்னை பார்க்க வந்துட்டேன். ஓ அப்படியா? சரிடா, ஓகே. சரி நீ அப்ப போய் பாரு. ஐயோ மச்சான், நீ என் கூட இருந்தா நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பேன். நீவும் பிள்ளையா, இப்ப நான் எப்படிடா கிறிஷ் கிட்ட சொல்லுவேன்? இப்போ என்கிட்ட எப்படி சொன்னியோ அதே மாதிரி சொல்லு. கண்டிப்பா கண்டிப்பா உன்னை ஏத்துப்பான். ஐயோ உன்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா அவன்கிட்ட எப்படி போய் சொல்ல போறேன்னு தான் தெரியல. சரி ஓகே, எப்படியாவது தைரியத்தை வரவழைச்சு போய் சொல்றேன். சரிடா, நீ உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு. நானும் கிறிஷ் கிட்ட போய் பேசிட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகே பை மாப்ள. டேடே அப்புறம் நான் கிறிஷ் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு அப்படியே அவன் கூட வீட்டுக்கு வந்துடுறேன். வந்துட்டு உனக்கு கால் பண்றேன். சும்மாவே எனக்கு அதெல்லாம் வராதுடா. நானே ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தனை ப்ரப்போஸ் பண்ண போறேன். அதான் போனை சைலண்ட்ல போட்டு வச்சிருக்கேன், யாரும் டிஸ்டர்ப் பண்ணிட கூடாதுன்னு. அதான் சொன்னேன், நானே கால் பண்றேன். ஓகே மச்சான் பை. என்ன ஆச்சுன்னு ரிசல்ட் வந்து சொல்றேன். ஐயோ டேய் ஆதி, என்னடா பண்ண பார்த்த? ஐயோ டேய், அவ உன் ஃப்ரெண்டுடா, நீ அவளை ஃப்ரெண்டா தானடா பாக்குற. அப்படி அவ பேசும்போது ஏண்டா உன் கை உன்னையே அறியாம அந்த பொக்கேவை வாங்க போச்சு? நீ மட்டும் வாங்கியிருந்தனா உன் மானமே போயிருக்கும். ஃப்ரெண்டுனா என்னன்னு தெரியுமா? ஏண்டா ஏண்டா இப்படி அசிங்கப்பட பார்த்த? இங்க பாருடா, அவ உன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு. அவளுக்குன்னு உன்னை தாண்டி ஒரு நல்ல லைஃப் இருக்கு, அத நீ கெடுத்துறாத. இங்க பாருடா, அவளும் உன்னை அந்த நோக்கத்துல பார்க்கல, நீயும் அவளை அப்படி பார்க்க கூடாது. எப்போதும் அப்படி பார்க்க மாட்டியே, இன்னைக்கு உனக்கு என்னடா ஆச்சு? அவ திடீர்னு வந்து அப்படி சொல்லும் போது நீ என்ன அந்த ரோஸை வாங்க போன? ஆதி, உன்னை என்ன நினைச்சிருப்பா நீ வாங்கியிருந்தனா? டேய், உன்னை ஒரு ஃப்ரெண்டா மதிச்சுதான் சுடரமால இருந்து அவங்க அப்பால இருந்து எல்லாரும் உன்னை நம்பி அவளை உன் கூட அனுப்புறாங்க, அது எந்த நேரமா இருந்தாலும். ஆனா நீ அவங்க நம்பிக்கைய கெடுக்க பார்த்துட்டியே ஆதி. உன்னை நினைச்சா உனக்கே அசிங்கமா இல்ல? பாரு, அவ உனக்கு ஃப்ரெண்டு, இனிமே அவளை நீ பார்க்கும்போது அந்த ஃபீலிங்ஸ்ல தான் பார்க்கணும். ஆதி, உனக்கு வேற எந்த ஃபீலிங்ஸும் நிம்மதி மேல இருக்க கூடாது. கிறிஷ் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கான், அதுக்கு நிம்மதி இன்னைக்கு பதில் சொல்ல போறா, அவ்வளவுதான். போடா டே, கொஞ்ச நேரத்துல என்ன நடந்திருக்கும்னே தெரியல. என்னங்க என்னங்க என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்க? என்னங்க எதுவும் வேணுமா? இல்லம்மா, எதுவும் வேண்டாம். அப்புறம் என்னங்க? இல்ல, இன்னைக்கு காலையில நீ எந்திரிச்சதுல இருந்து ஒரு 10 வாட்டி அதை வாமிட் பண்ணிருப்பல? ஆமாங்க, ரொம்ப வாமிட்டிங் அதிகமா இருக்கு. வாமிட் எடுத்து எடுத்தே ரொம்ப டயர்ட் ஆகுது. தண்ணி குடிச்சா வாமிட் வருது, ஜூஸ் குடிச்சா வாமிட் வருது, முடியலங்க. ஆமா, அதுக்கு எதுக்கு என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, பொண்ணுங்களாம் இவ்ளோ கஷ்டப்படுறீங்கல்ல, அதுவும் மாசமானதுல இருந்து டெலிவரி வரைக்கும் ரொம்ப கஷ்டம்ல. ஒரு வாட்டி வயிற்ற பரட்டிட்டு வாமிட் வந்தாலே முடிய மாட்டேங்குது. ஆனா நீ சாப்பிட்றது எல்லாத்தையுமே வாமிட் பண்ற, அதான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எப்படி இருக்கீங்க? அதுதாங்க பொண்ணுங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உள்ள நம்மளோட குழந்தை வளருதுல, அதை நினைக்கும் போது அந்த கஷ்டம்லாம் தானா போயிடும். உண்மையா சிங்க பெண்கள்னு எதுக்கு உங்களை சொல்றாங்கன்னு இப்பதான் புரியுது. ஆம்பளைங்க நாங்க வீட்டு பாரம் காசு பணம்னு வெளியே போய் சம்பாரிச்சாலும் உடம்பு ரீதியா கஷ்டப்படுறது பொம்பளைங்க தானே. ஆனா இந்த காலத்துல பொண்ணுங்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பாரு, எங்களால குழந்தை பெத்துக்கிற வழிய எப்போதுமே அனுபவிக்க முடியாது, ஆனா நீங்க எல்லாத்தையுமே தாங்கிக்கிறீங்கல்ல. ஆமாங்க, உண்மைதான். வேதா, உன்னை நான் நல்லா பாத்துக்குவேமா? சரிங்க. எனக்கு நீங்க ரைஸ் மில்க்கு போலையா? இல்லம்மா, எனக்கு அங்க போனாலும் மனசு முழுக்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு அதை பத்தி தான் நினைக்க தோணுது. அதான் ஆளுங்களை வச்சு எல்லாத்தையும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஐயோ இல்லங்க, நான் இங்க என்ன பார்த்துப்பேங்க, நீங்க வேலை இருந்தா பாருங்க. இல்ல வேதா, நான் உன் கூடவே இருக்கேன். எனக்கு அங்க போனாலும்
வேலையை செய்ய தோண மாட்டேங்குது. உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம குழந்தைய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ம் சரிங்க, அப்ப நானும் இங்கே இருக்கேன், நீங்களும் என் கூடவே இருங்க. ஐயா பெரிய தங்கம், ஆ, அம்மா கூப்பிடுறாங்க. மா. கொஞ்ச நேரம் தனியா பேசிடக்கூடாதே, உடனே இந்த வீட்ல இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு மூக்கு வேர்த்துரும். பிரைவசியே இல்ல. ச்சே, என்ன வீடோ அது. மா, என்னம்மா? ஐயா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறீங்களா? சரி நான் அப்புறம் வரேன். அம்மா சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். சொல்லுங்கம்மா. வேதா, காலையில இருந்து வாமிட் எடுத்துட்டு இருந்தியம்மா, இப்ப பரவாயில்லையா? ஆ பரவாயில்ல. வேதா, அம்மா அங்க நிக்கிறாங்க, அவங்க முகத்தை பார்த்து சொல்லு. இல்ல பரவாயில்லப்பா. அத்தை, நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம் சரிம்மா. பெரிய தங்கம், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இல்லையா, சின்ன தங்கத்துக்கு ஆபரேஷன் பண்ணும்போது நான் சாமி கிட்ட வேண்டி இருந்தேயா, பிள்ளைக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிருந்தேன்னா குலதெய்வம் கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறேன்னு. அப்படியாம்மா? ஆமாய்யா, அதான் ஒரு நல்ல நாளா பார்த்து கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு பாக்குறேன். ஆ சரிங்கம்மா, போலாம். குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே போகணும். ஆ போலாமா? மா, வேதா வரலாம்ல? ஆ வரலாயா, மழை தான் ஏறக்கூடாது, கோவிலுக்கு தானே, கீழே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பொங்கலை மட்டும் வச்சுட்டு வந்துடலாம். ஆ சரிம்மா. உனக்கு எப்ப ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லியா, அன்னைக்கு பார்த்து போயிட்டு வந்துடலாம். நம்ம சின்ன தங்கத்துக்கிட்டையும் சொல்லணும். ஃப்ரீயா இருக்கிறதுக்கு இல்லம்மா, நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. எனக்கு நானும் ஓகே தான். நான் ரைஸ் மில்ல ஆளை போட்டுட்டு வந்துடுறேன். ஆ சரியா. ஏயா, இதுக்காவது குட்டி தங்கத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாமா? புள்ள எதுக்குமே வரலையா? அம்மா வேண்டாம்மா, நேத்து தான் நான் ஃபோன் பண்ணேன். வேதா மாசமா இருக்கிற விஷயத்த கேட்டு அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவளுக்கே நம்ம எல்லாரையும் பார்க்கணும்னு தான் தோணுச்சு. ஆனா என்ன பண்றது, அவளுக்கு அங்க கிளாஸ் இருக்குல்ல, அதனாலயே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. அங்க இருந்து நம்ம வீட்டுக்கு 8 மணி நேரமா, வர்றது மட்டும் இல்லாம மறுபடியும் கோவிலுக்கு நம்ம கூட வரணும். அப்புறம் அங்க இருந்து வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் வீட்ல இருந்து அவங்க போகணும். எவ்வளவு நேரமா அவளும் டிராவல் பண்ணுவா, உடம்பே போயிருமா. ஆமால, நீ சொல்றதும் சரிதாயா. பாவம் புள்ள அசந்து போயிரும். சரி, பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன், கூப்பிட்டு பாக்குறேன். பிள்ளைக்கு அப்புறம் கஷ்டமா போயிரும்ல. ஆ சரிம்மா, சொல்லி பாருங்க. அப்புறம் ஆதி எங்க? அவனை பார்க்கவே முடியல. ஏயா, புள்ள வேலை தேட போயிருக்கியா? அப்பாடா, ஒரு வழியா போயிட்டானா? ஆமாமா, என் புள்ள வேலை தேட தான் போயிருக்கான். சீக்கிரமாவே ஒரு நல்ல வேலையோட தான் வருவான், நீ வேணா பாரு. அத்தை, நான் பார்த்து என்ன பண்ண போறேன்? எனக்கா சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்ட போறான்? உங்க புள்ள வேலைக்கு போனா எனக்கு என்ன, போலனா எனக்கு என்ன? வேதா. சரிதாமா, என் புள்ள வேலைக்கு போனா என்ன, போலனா உனக்கு என்னம்மா? சரி, இத சொல்லதாயா வந்தேன். சரி நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன். அம்மா ஒரு நிமிஷமா. ஆதி வேலை தேடுறான்னு எனக்கு புரியல. அவன் போலீஸ் வேலைக்கு தானே போறேன்னு சொன்னா, இப்ப என்ன புதுசா வேலை தேடிட்டு இருக்கான்? என்ன அவன் நினைச்சு ஒன்னொன்னு பண்ணிட்டு இருப்பானா? போனா போலீஸ் வேலைக்கு தான் போவேன்னு ஒத்த கால நின்னா, இப்ப எதுக்கு வேலை தேடிட்டு அலையறான்? ஐயா கோவப்படாதயா, புள்ள போலீஸ் வேலைக்கு தான் போறேன்னு சொன்னிச்சு. நான் தான் அது வரைக்கும் ஒரு நல்ல வேலையா பாரு அப்படின்னு சொன்னேன். ஏமா, இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்ப பாருங்க, வேலைக்கு போகணும்னு போறானா? நீங்க சொன்னா அவன் கேட்பான், நீங்க தான் சொல்லாம விட்டுட்டீங்க. ஆமாயா, ஆமா, நான் தான் சொல்லாம விட்டுட்டேன். நான் மட்டும் அன்னைக்கு சொல்லியிருந்தேனா, இன்னைக்கு மத்தவங்களாம் அவன் அப்படி பேசியிருக்க மாட்டாங்கய்யா. சரியா, கோயிலுக்கு போறத பத்தி சொல்றதுக்கு தான் வந்தேன். என்னைக்கா இருந்தாலும் ஒரு 2 நாள் முன்னாடி என்கிட்ட வந்து சொல்லிரு, நம்ம எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஆ சரிங்கம்மா. வேதா, இளநீ வேணும்னாலோ இல்ல ஜூஸ் வேணும்னாலோ கேளுமா, நான் போட்டு தரேன். ஆ சரிங்க அத்தை. அம்மா ஏன் ஒரு மாதிரி டல்லா பேசிட்டு போறாங்க? இப்போதான் நல்லா சிரிச்சு தானே பேசுவாங்க. தெரியலங்க, அவங்க சின்ன தங்கத்தை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவனை நினைச்சா யாருக்கு தான் கவலை வராது? எனக்கே அவனை நினைச்சுதான் கவலை. அவனுக்கு மட்டும் ஒரு நல்ல வேலை கிடைச்சு நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டோம்னா இந்த குடும்பமே நிறைஞ்சிருக்கும். அப்புறம் யாரு? நம்ம லட்டு தான். அவ பிரச்சனை இல்ல, அவ படிக்கிற வரைக்கும் படிக்கட்டும். நல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவளுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்படியே தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும், தங்கச்சியை கரை சேர்க்கணும்னே நினைச்சிட்டு இருங்க. எப்பதான் நம்ம பிள்ளைய பார்க்க போறீங்க? ஏய், வெளியவே வராத பிள்ளைக்கு இப்பயே நான் கவலைப்பட்டுட்டு உட்காரணுமா? அதெல்லாம் நம்ம பிள்ளை நல்லா வந்துருவான், நான் பாத்துக்குவேன். பாக்குறேன். சரி வேதா, உட்காந்துரு, நான் போய் இளநீ வெட்டிட்டு வரேன். சரிங்க. டே பாத்துடா. தெரியும், எனக்கு தெரியும். நான் ஸ்டெடியா தான் இருக்கேன். நான் ஸ்டெடியா தான்டா இருக்கேன். ஏண்டா,
உன் ஆள் உன்னை பார்க்க வரேன்னு சொன்னுச்சுன்னு சொன்ன. இப்போ போய் இப்படி குடிச்சிட்டு இருக்க. எப்படா அந்த பொண்ணு உன்கிட்ட வந்து பேசும்? டேய், எனக்கு என் ஆள் முக்கியமா இல்ல குடிக்கிறது முக்கியமான்னு கேட்டா குடிக்கிறது தான் முக்கியம். எனக்கு என் ஆளெல்லாம் முக்கியம் கிடையாது. எனக்கு நான் சந்தோஷமா இருக்கணும். ஆமா, நான் சந்தோஷமா இருக்கணும். டேய், அங்க வர்றது என் ஆளான்னு பாரு. அவளை மாதிரியே கண்ணாடி போட்டுட்டு கிராப்பு வெட்டிட்டு வருது. அது அது என் ஆளாடா? கண்ணு சரியா தெரியலடா, பார்த்து சொல்லு. டே டே டே, அதுவும் ஆளுதான்டா. டே, அந்த பொண்ணு வருதுடா. இப்ப என்ன பண்ண போற? என்னது, யாழ் வராளா? ஐயோ, இந்த பாட்டில் எல்லாம் ஒழிச்சு வைக்கணுமே. டேய், எல்லாத்தையும் கீழே போடுறா. டேய், ஒழிச்சு வைடா. கிரிஷ், நிம்மதி, கிரிஷ் வந்துட்டியா? ரொம்ப நேரம் ஆகுதா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் கிரிஷ் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்கிட்ட நீங்க தனியா என்ன பேசணும்? கிரிஷ், வெளியே போப்பா. இவங்க ஏதோ என்கிட்ட தனியா பேசணுமா? ஐயோ, உங்ககிட்ட இல்ல, நான் கிரிஷ் கிட்ட தனியா பேசணும். கொஞ்சம் தள்ளி போறீங்களா? ஓ, கிரிஷ் கிட்டயா? நான் என்கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன். நான் போறேன். நீங்க கிரிஷ் கிட்ட பேசுங்க. டேய் கிரிஷ், அவங்க ஏதோ தனியா பேசணுமா? வா, நம்ம போலாம். அவங்க தனியா நின்று பேசட்டும். டேய், அவ ஏழ்றா, என்கிட்ட தான்டா தனியா பேசுவா. நீ போ, கிளம்பு கிளம்பு. ஆளை பார்த்தானே நண்பனே விரட்டி விட்டீல. நாளைக்கு அவளே உன்னை விரட்டி விடுவா. அப்ப நீ என்கிட்ட தான் வருவ. கிரிஷ், நிம்மதி, ஆமா, ஏன் இவ்வளோ லேட்டு? அதுவா, அது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு கிரிஷ். அதான் ஆதிய பார்த்து ஆதி கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அவன்தான் என் லைஃப கெடுக்கிறதே அவன்தான். கிரிஷ், என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல, ஒண்ணுமே நான் சொல்லல. நீ என்ன சொல்ல வரியோ அத சொல்லு. சும்மா அந்த ஆதின்னு சொல்லிட்டு என்கிட்ட அவனை பத்தியே பேசாத. கிரிஷ், நீயே ஒரு மாதிரி பேசுற. ஒன்னும் இல்லையே, ஒண்ணுமே இல்லையே. நீ அந்த ஆதிய பத்தி பேசினா மட்டும்தான் எனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. ஏண்டி, எப்ப பாரு ஆதின்னு அவன் பின்னாடியே சுத்துற? கேட்டா ஃப்ரெண்டுங்கிற. தினமும் அவனை பார்க்காம மேடமால இருக்க முடியாதோ? கிரிஷ், உன்கிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆதி என் ஃப்ரெண்டு. அதத்தான் நானும் கேக்குறேன். சரி, அதெல்லாம் விடு. இப்போ நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல வந்தேன். சொல்லு, என்ன முக்கியமான விஷயம்? கிரிஷ், அது கமான் சொல்லு. கிரிஷ், நீ அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னல. ஆமா, சொன்ன. இல்லையே, என்ன சொன்ன? கிருஷ்ணி, நடுவுல பேசாத. எனக்கு பேசவே வரல. உன் கண்ணை பார்த்து பேசுறதுக்கு கூட எனக்கு வரல. சரி, பேசு. நான் எதுவும் பேச மாட்டேன், பேசு. கிரிஷ், அது கிரிஷ், ஐ லவ் யூ. அவ்வளோதான், ஐ லவ் யூ. தேங்க்யூ நிம்மதி, தேங்க்யூ. என்னது தேங்க்யூவா? கிரிஷ், என்ன ஆச்சு உனக்கு? நான் இவ்ளோ ஃபீலிங்கோட சொல்ல வரேன், அத சொல்ல கூட விடல நீ. நான் ஆதிக்கிட்ட சொல்லும்போது எவ்ளோ ஃபீலிங்ஸோட சொன்னேன் தெரியுமா? ஆனா உன்கிட்ட ச்சே. இப்ப நான் என்ன சொன்னேன்னு இவ இப்ப கோச்சிக்கிட்டு போறா. போட்டோம், யாருக்கு என்னப்ப? ஐயோ, என் பொண்ணை நினைச்சா எனக்கே கடுப்பாதான் வருது. அவ ஆரம்பத்துல ஆதிக்கு எவ்வளவு ஃபீலிங்ஸா ப்ரப்போஸ் பண்ணா, எனக்கே அப்படி இருந்துச்சு. ஆனா கடைசியில அந்த வீணா போன கிறிஷ் கிட்ட உண்மையாவே ப்ரப்போஸ் பண்ணி வச்சிருக்கா. இவளையெல்லாம் என்ன பண்றது? சரி, கிறிஷோட சுயரூபம் தெரியாம தானே நிம்மதி போய் ப்ரப்போஸ் பண்ணிருக்கா. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். ஆனா ஒண்ணு மக்களே, ஆதிக்கிட்ட அவள் லவ் சொல்லும் போது இருந்த ஃபீலிங்ஸ் கிறிஷ் கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் கூட இல்ல. அதை யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போறாங்களா? அப்ப அதுல ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமோ? பார்க்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எபிசோட்ல ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் அப்படிதான் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுல.
ஆனா அந்த லாஸ்ட் 2 நிமிஷம் உண்மையாவே இந்த கான்செப்ட் எதுக்கு தெரியுமா? பொண்ணுங்களோ பசங்களோ லவ் பண்றது தப்பில்ல, ஆனா யாரை தேர்ந்தெடுத்து லவ் பண்றதுன்றது தான் மேட்ரே. இப்போ இதுல நிம்மதி கிருஷ தேர்ந்தெடுத்திருக்கா. ஆனா கிருஷால நிம்மதி என்னென்னலாம் ஃபேஸ் பண்ண போறா, அதுல ஆதி எப்படி நிம்மதியை காப்பாத்த போறான்றதெல்லாம் இதுக்கப்புறம் எபிசோட்ல பாப்பீங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்ல சிறுகீரை கடையலும் வெண்டைக்காய் பொரியலும் தான். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. பாய், நாளை வீடியோவில் சந்திப்போம்.